ஆனால் உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும், எங்கே ஜெபிக்கணும் எங்கே துதிக்கணும்னு தெரியும். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது ஜெபமே வராது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைனா நான் என்ன செய்ய, போராட்டத்துக்கு மேலே போராட்டம்னா என்ன செய்ய, வசனம் சொல்லி தருது என்ன செய்யணுமா, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோபுவுக்கு பயங்கரமான ஒரு இழப்பு வந்தது. அப்போ அவனால் ஜெபிக்க முடியுமா? பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடுச்சு, ஜெபிக்க முடியுமா? பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சாச்சு. இனிமேலுக்கு அவர்கள் எழும்பி ஒரு மனுஷிக ரீதியாக பேசினா எழும்பி வர முடியுமா? முடியாது. என்ன செய்தான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், துதிகள், நான் உங்களுக்கு சொன்ன முதல் காரியம், தேவ உறவை விட்டு உங்களை பிரிக்காது. ஒரு நிலை வருகிற போது பிசாசின் ஒரு பெரிய தந்திரம் உங்கள் தேவனுடைய உறவை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை கட் பண்ணி தான் உங்களை ஓரமாக உட்கார வைப்பான். ஆனால் துதி எப்போதும் தேவனோடு உள்ள உறவிலே உங்களை ஆழமா பலப்படுத்தும். இரண்டாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த துதி என்ன தெரியுமா பண்ணும்? எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும் தேவன் எல்லா பிரச்சனைகளை விட பெரியவர் என்பதை உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தின் மூலம் நீங்கள் துதிக்க துதிக்க காட்டிக்கொண்டே இருக்கும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. துதி வீரனாகிய தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன வித்தியாசம்? சவுல் கர்த்தரை தேடி இருக்கலாம், அவனோடு இருந்த ராணுவ வீரர்கள் கர்த்தரை தேடி இருக்கலாம். ஆனா தாவீது இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவன். இந்த கோலியாத்தை பார்த்துட்டு அப்படியே துவண்டு போய் எல்லாரும் ஓரமா உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இந்த தாவீது இவனை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்வதற்கு காரணம், கோலியாத்தை காட்டிலும் இவன் துதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்ற ஒரு படத்தை, கர்த்தரை துதிக்கிற அனுபவம் எப்பொழுதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க.